அன்பர்களே, நவராத்திரியிலே 6வது நாள் பள்ளூர் ஸ்ரீ வாராகி அம்மன் கோவிலுக்கு செல்கிறோம். காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளூரில் இந்த கோயில் உள்ளது. திருமாப்பூர் ரயில்வே நிலையத்திலிருந்து ஆட்டோ வசதியும் இருக்கிறது. 7 கன்னியர்களில் 5வதாக உள்ளவள் வாராகி. வராகமூர்த்தியின் சக்தி இவள். ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரம் இவளுக்கு உரியது. ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் படைத்தலைவி. சோழ மன்னர்கள் படையெடுப்புகளுக்கு முன் வாராகியை வணங்கி செல்வர். அரசாலை அம்மன் என்பது வாராகி சகசரநாமம் கூறும் நாமாவளியாகும். இவளை பள்ளூரில் அரசாலை அம்மன் என்னும் பெயரில் கோவில் கொண்டுள்ளார். ஒரு காலத்தில் இந்த ஊரில் மந்திர காளியம்மன் என்னும் தெய்வத்தை மக்கள் வழிபட்டு வந்தார்கள். பொறாமை கொண்ட மாந்திரிகன் ஒருவன் அம்பாளை தனது மந்திர சக்தியால் கட்டுப்படுத்தி ஊர் மக்களை மிரட்டி வந்தார். மக்கள் அம்பாளையே பிரார்த்தித்தார்கள். அப்போது திடீரென ஏற்பட்ட ஆற்று வெள்ளத்தில் வாராகி அம்மன் விக்கிரகம் அடித்து வரப்பட்டு இங்கு ஒதுங்கியது. மக்கள் வாராகியை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள். அடுத்த சில நாட்களில் மாந்திரீகனின் மார்பை பிளந்து வீசினாள் வாராகி. அதன் பின் வாராகியே இந்த ஊரின் காவல் தெய்வமாக இருந்து வருகிறாள். மாந்திரீகன் உடல் விழுந்த இடத்தில் மந்திர காளியம்மன் கோவில் அமைக்கப்பெற்றது. வாராகிக்கு விழா நடைபெறும் காலங்களில் மந்திர காளியம்மனுக்கு பூஜைகள் நடைபெறும். மேலும் வாராகியம்மன் கருவறையில் அம்மன் திருவடிக்கு வலப்புறம் ஆதியம்மன் விக்கிரகமும் வாராகி தவிர ஏனைய 6 கன்னிமார்கள் விநாயக விக்கிரகங்களும் வைக்கப்பெற்று நித்திய பூஜைகள் நடைபெறுகின்றன. 3 வருடங்களுக்கு ஒரு முறை ஆடி மாதத்தில் 10 நாள் பெருந்திருவிழா நடைபெறுகிறது. ஆடியில் ஒரு செவ்வாய், போகி, கனுப்பொங்கல் ஆகிய நாட்கள் அம்பாள் திருவீதி உலா நடைபெறும். இவளை பஞ்சமி, அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை நாட்களிலும் செவ்வாய்க்கிழமையிலும் பக்தர்கள் இங்கு வழிபட்டு பரிகார பூஜைகள் செய்து கொள்கிறார்கள். தலை வாழை இலையில் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் 2 தேங்காய் மூடி வைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு தேங்காயில் பசுனை விட்டு தீபமேற்றி அரளிப்பூ மாலை சாற்றி இந்த தேவியை வழிபட்டால் வேண்டியவை அனைத்தும் நிறைவேறும். வெண்பூசணி தீபமே ஏற்றியும் வழிபடுகிறார்கள். தெற்கு பார்த்த திருக்கோவில், 4 புறமும் திருமதில், சாலகார கோபுர வாயில் முகப்பு, மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. தளவாய் அரியநாத முதலியார் பல நிபந்தங்கள் அளித்துள்ளார். முன்வினை பாவங்கள், செய்வினை, ஏவல், பில்லி சூனியம் என வாட்டும் இன்னல்கள் யாவும் நீங்கிட இங்கு வந்து வாராகியை வழிபடுகிறார்கள். பஞ்சமி, பஞ்சபூதேசி என லலிதா சகஸ்ரநாமம் இவளை போற்றுகிறது. பஞ்சமி, பைரவி, பாசாங்குசை என அபிராமி அந்தாதி போற்றுகிறது. நம் வாழ்வில் நிம்மதி, நலம், வளம் அளிக்கும் ஸ்ரீ வாராகியை பள்ளூர் சென்று வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் ஷியாமளாயை வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் சக்தி பராசக்தி.